கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கப்பி ஃபிஷ்ஷை வந்துட்டு எப்படியெல்லாம் ப்ரீட் பண்ணலாம் அண்ட் முக்கியமாக அல்பினோ வெரைட்டியை வந்துட்டு எப்படியெல்லாம் ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃபிஷர். இன்னைக்கு நம்ம ஃபேமிலிஸ்க்கு ஒரு குட் நியூஸ். யாருமே எல்லா கல்ச்சர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளை நேரில் பார்த்துருக்கீங்க, அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டார். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா கிளிப்லேயும் காமிக்கிற மாதிரி என்கிட்ட நிறைய ஏஃபர்லாம் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா பேரண்ட் ஸ்டாக்கும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் எப்படிலாம் யூஸ் பண்ணி ப்ரீடிங் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிப்ஸை வந்து நான் கொடுக்குறேன். எல்லாத்துக்கும் அது புரிகிற மாதிரியும் இருக்கணும் அண்ட் வந்துட்டு ப்ரீடிங் பண்ணுறவங்களும் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் வீடியோ வந்து கான்செப்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பேரை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணலாம். இதனால் வந்துட்டு அதிக குட்டீஸை வந்து எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்த ஒரு பேர் வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டு க்ரூமிங் கிடைக்கும். ஸோ அந்த க்ரூமிங் கிடைக்கிறத வச்சுட்டு ஃப்ரீடமும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ப்ரீட் ஆகும். சைஸிங்கை பொறுத்து குட்டீஸ் வந்து டிஃப்ரெண்ட் கிடைக்கும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல்க் ப்ரீடிங் தான். அதாவது நான் பல்க்குங்கிறது நீங்கள் எவ்வளோ பேர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் 5 பேர் எடுக்கணும். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ பேர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பேருக்கு கரெக்டான ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஃபீமேல் சைஸிங் வந்து பக்காவாக இருக்கும். மெயில் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு சைஸ் வந்து பார்க்காதீங்க. ஃபீமேல் வந்து தான் உங்களோட கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேல் மேலே தான் இருக்கணும். ஃபீமேலுக்கும் நல்ல குவாலிட்டி இருக்கணும், மெயிலுக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ குவாலிட்டியெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு ப்ரீடிங் மெத்தடில் இது வந்து செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுட்ஸ் ஐட்டம்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் செகண்ட் வீடியோவில் போடுறேன். இப்போதைக்கு எப்படியெல்லாம் ப்ரீட் பண்ணி குட்டீஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இது வந்து பல்க் ப்ரீடிங். மொத்தம் ப்ரீடிங்லேயே வந்துட்டு 2 ப்ரீடிங் தான் இருக்குது. சிங்கிள் பேட்ச்சு அண்ட் வந்து பல்க் ப்ரீடிங். இது ரெண்டும் பண்ணாவே நீங்கள் நல்லாவே குட்டீஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக சொல்கிறேன், வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீடிங்கில் 2 டைப்பாக வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பேட்ச் ப்ரீடிங். நான் பண்ணியிருக்கிறது என்னென்னா ட்ரையோ ப்ரீடிங் தான் பண்ணியிருக்கேன். இது லிஸ்ட்லேயே இல்லையடா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ எங்கிட்ட இருந்த பேரண்ட்ஸை வந்து நான் கலெக்ட் பண்ணி ப்ரீடிங் வந்து ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இந்த அல்பினோ வெரைட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் டைப்புங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டர் சேஞ்சில் மிஸ் பண்ணாலும் ஃபிஷ்ஷை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஃபிஷ் இது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டெய்லி வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாட்டம் க்ளீன் மட்டும் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸு இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் பண்ணாலும் பாட்டம் க்ளீன் மட்டும் பண்ணுங்கள். ஃபுல் க்ளீன் வந்து பண்ணாதீங்க. இந்த ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் நீங்கள் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ எப்படியெல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிலனாலும் எனக்கு டைரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் எல்லா வீடியோலையும் பார்த்துட்டேன். இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் சொல்கிறீங்க. பட் நான் ட்ரை பண்ணால் மட்டும் ஒன்றத்துக்கும் ஆக மாட்டேங்குதுடா, என்னடா ரிசல்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடு, நீயாவது ஒரு நல்லதாக சொல்லிக் கொடுறா அப்படின்னு கேட்குறீங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லித்தரல, எல்லாருமே சொல்லித்தரது தான் சொல்லித்தரேன். பட் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது நான் சீக்கிரமாக ப்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு மைண்ட் செட்டில் வச்சுக்காதீங்க. நிறையா செலவு பண்ணி நிறைய மீன் எடுத்து நிறைய ப்ரீட் பண்ணி சீக்கிரமாக குட்டீஸ்லாம் எடுத்து நான் வந்துட்டு சீக்கிரமாக வாங்கின காசை விட அதிகமாக விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் ப்ரீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி மைண்ட் செட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரீடர் கிடையாது. அது எப்படின்னா அது வேறு லைன்லேயே போயிடும். ஸோ நீங்கள் அதிக காசு போட்டு 2 பேர் வாங்கினாலும் அந்த 2 பேர் வந்து ஒர்த்தாக இருக்கணும். அந்த ஒர்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் எடுத்து அந்த ப்ரைஸை வந்து வளர்த்துங்க. அந்த ப்ரைஸ்லேயும் வந்துட்டு பேரண்ட் செட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 6 மந்த் ஆகும் அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிஸ்னஸில் வந்துட்டு அப்படி தான் டிப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததையும் காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காம ஃபஸ்ட்டு ப்ரீட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு நான் காட்டுறவாங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் பேட்ச் ப்ரீடிங்கில் காட்டுறேன். ஆனால் இந்த ஃபிஷ் கிடையாது, வேறு தான். நம்மக்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு டைமண்ட் ப்ளூ. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேட்ச் ப்ரீடிங் தான் நான் விட்டுருக்கேன். ஸோ லைட்டிங்னால கொஞ்சம் கிளார் அடிக்கும்.
இதில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரைஸ் வந்து நான் எந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு பாருங்கள். இது வந்து பிளாக் ஐ தான். ஸோ குட்டீஸ் வந்து சாப்பிடாததுனால எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதோட பேட்ச் எல்லாமே நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து இறக்கிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல க்ரூமிங் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், இதோட ஃபிஷ்ஷோட குவாலிட்டி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இதுதான் நம்ம டைமண்ட் ப்ளூவோட பேரண்ட்டு. இதோட குவாலிட்டி வந்து எனக்கு பொறுத்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. இதை வந்து நான் பேரண்ட்டாக தான் செட் பண்ணியிருக்கேன். இது நான் எடுத்த பேட்சிலேருந்து தான் செட் பண்ண பேட்ச்சு. ஸோ குவாலிட்டி வைஸில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்து தான் செலக்ட் பண்ணி ப்ரீடரை செட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் பேரண்ட்டு செட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி நானும் பேரண்ட் செட் பண்ணுறேன்னு செட் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனம் முக்கியங்க. நான் எதனால் வந்துட்டு இவ்வளோ டைம் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த கிளிப்பில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த அல்பினோ வெரைட்டி ஃபிஷ் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பஸ்ட் எல்லோன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபீமேல் தான் என்கிட்ட இருக்குது. பட் வந்துட்டு இது ஒரு டைம் ப்ரீட் ஆகிருக்கு. இது வந்து 3 பேட்ச் வந்து எடுத்துருச்சுங்க இது வரைக்கும். மெயிலே இல்லாமல் ஃபீமேல் வந்து குட்டி போடும். ஆனால் ஒரு நல்ல ஃபீமேலாக இருந்ததுன்னா நான் இன்னும் குட்டி வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேரண்ட் ஃபிஷ்ஷு. இதோட குட்டியை வந்து நான் காமிக்கிறேன். இங்கே கூடயே தான் இருக்குது பாருங்கள். இது வந்து அல்பினோ வெரைட்டிலேயே தான் இறங்கும். சேம் இதுவும் வந்து பேரண்ட்டுக்கு ரெடி ஆகுது. அது குவாலிட்டி நான் இப்போ காட்டுறேன் இருங்க. ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும், நீங்கள் ப்ரீட் பண்ண ஃபிஷ்ஷுக்கோட குட்டி எல்லாமே வந்துட்டு பிளாக் ஐ வராமல் ரெட் ஐ வந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங்கில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்துட்டு நான் 2 குட்டி தாங்க காப்பாற்றிருக்கேன். ஸோ நீங்களே நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது. ஆனால் எந்தளவுக்கு ஈஸிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நான் ஏன் இதில் 2 மட்டும் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்சை வந்து நான் பிரித்து தனியாக எடுத்துட்டேன். ஸோ நான் தேர்டு பேட்சை வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் விட்டேன். ஆனால் விட்டதில் வந்துட்டு ஒரு 20க்கு மேலே குட்டி போட்டுச்சு. அதில் 2 குட்டி தாங்க இருக்குது. இதுதான் வந்து பேரண்ட்டு. ஸோ வீடியோவில் வந்து எனக்கு கிளியராக தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. பேரண்ட் வந்து இப்போயுமே பார்த்துட்டிங்கன்னா எக்லோடரோட தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஃபீமேல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லாவே செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா அதில் 2 பேர் கரெக்டாக செட் ஆகும். அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. சேல் பண்ணாமல் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எடுத்த குட்டியெல்லாம் எப்படின்னா சீக்கிரமாக க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான சின்ன கிளிப் தான் இது. ஃபுல் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்மளோட கோல்டு கல்லியர் ரிப்பனோட ப்ரைஸ் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ஃப்ரையை வந்துட்டு நான் எப்படி க்ரூம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சின்ன WH தான் க்ரூம் பண்ணுறேன். ஆனால் சைஸிங் பார்த்துட்டிங்கன்னா 1 மந்த்துக்கு இவ்வளோ பெரிய சைஸிங் ஆகிருக்கு. இதோட ஃபுட்டு வந்துட்டு நம்மளோட ஃபார்ம் ஃபுட்டு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு நீட்டாக சாப்பிட்டு அழுக்கு வந்து அந்தளவுக்கு எதுவுமே வராதுங்க. ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டில் போடுறேன். வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு ஃபுட் ஐட்டம்ஸில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது நம்ம ஃபார்ம் ஃபுட்டை தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஏஃபாருக்கும் நம்ம ஃபார்ம் ஃபுட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு போடும்போது நீங்கள் கம்மியாக போடுங்க. அது சாப்பிட்டு எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்ருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு போடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி சீக்கிரமாக அழுக்காகாது. ஸோ இந்த ப்ரீடிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நான் ப்ரீடிங் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you guys.